இந்த நீல கலர் சட்டை போட்டிருக்கான்ல இவன் நல்ல பணக்கார வீட்டு பையன். அப்பா பாத்திர கடை வச்சிருக்காரு. மூஞ்ச பார்த்து அம்மாஞ்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா முரளி, நான் சொல்லியிருந்தல அந்த விஷயம். விசேஷம் எல்லாம் துட்டு இருந்தால் தான் எத்தனை வா கூப்பிட்டு போகிறேன். சரி, எடுத்துட்டு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செலக்ட் பண்ணணும். நீ கூட 2000 ரூபாய்க்கு உனக்கு எல்லாம் லைன் கட்டி பண்ணணுமா? உட்கார். ஆ, இது ஓகே. டேய், இது த்ரிஷாடா. வால்பேப்பரில் செட் பண்ணி வச்சுருக்கேன்டா. நம்ம ஐட்டெல்லாம் உள்ளே இருக்கு. இரு ஓப்பன் பண்ணுறேன். பாரு. இது 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 அவ்வளோதான். எவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 3வது அந்த ரெட் கலர் சாரி, அந்த பொண்ணு ஓகே. அட நம்ம ஈஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணத்தோட வா போகலாம். இப்ப தெரியுதா இவன் யாருன்னு? பொண்ணுன்னு பேப்பர்ல எழுதி போட்டாவே போதும், பையன் பேப்பர் பின்னாடியே போயிடுவான். அப்போ நான் பணத்தோட வர முரளி. ஆ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்போம்? ம்? ம். ம். என்னங்க தம்பி, ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. அது வந்து சும்மா தயங்காமல் சொல்லுங்க தம்பி. ஒரு திடீர் செலவு. ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. அதான். அட என்ன தம்பி இதுக்கு போய் தயங்கிக்கிட்டு? இந்தாங்க தம்பி 2 ரூபா. 2 ரூபானா 2000. சாரி தம்பி, அப்பாவை கேட்காம யாருக்கும் 1 ரூபா கூட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏம்பா ஓனர் இல்லை? அப்பா வெளில போயிருக்காரு. நம்ம குக்கன் தம்பியா இது? சின்ன வயசில் பார்த்தது. இப்போ அடையாளமே தெரியாமல் இருக்கப்பா. ம். நீங்கள்? என்ன தெரியல? நான் தான்ப்பா துரை. தண்டையார்பேட்டில் உங்கள் வீட்டு எதிர் வீட்டில் இருந்தேனே. ஆ ஆமாம். சரஸ்வதி, மீனாட்சி. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். சரஸ்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஓ. மீனாட்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இது விஷயமா அப்பாண்ட நேற்று நான் பேசியிருந்தேன். சாமான் வாங்கினோம், அதான் இங்கே வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி பணம். அப்பா வந்தா கொடுத்துருங்க. சார், அது இருக்கட்டும், வைங்க. முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் போகிறீங்க. சரிங்க தம்பி. அப்புறம் வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வந்துருச்சு சார். சார், அப்புறம் கனகான்னு? ஆமாம்பா, அவள் என் கடைசி பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? பார்த்துட்டு இருக்கேன்பா. ஓ. சரிப்பா, நான் கிளம்புறேன். அப்பா வந்து இந்த பணத்தை கொடுத்துரு. வரேன் தம்பி. சார், வீட்டில் ஏதாச்சும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க தம்பி. எஸ். 2000, 3000, 4000, 5000 2 அமௌண்ட்டுக்கு மேலேயே கிடைச்சாச்சு. என்னப்பா இது ரத்தம்? அடிபட்டுச்சுங்க. பையன் 10,000 வச்சு பெட்ல பட்டையை கிளப்பினால, அதுக்கு அப்பா பையன் மூஞ்சில பட்டையை கிளப்பிட்டாரு. சரி, உள்ள போங்க, நர்ஸ் இருப்பாங்க. இல்லையா? ஆமாம். இருந்தாவே பையன் சக்கையை பிழாம விட மாட்டான்.
இந்த மாதிரி பச்சை கிளி கிடைச்சா இனி என்னெல்லாம் பண்றான்னு பார்க்கலாமே. மேடம் தலையில் அடிபட்டிருக்கு. உட்காருங்க. ஆ நீங்க போலாம். அவ்வளோதானா? இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் இல்லையா? இந்தாங்க. ஒன்னே ஒன்றா? இது போதும். சரி, இந்த டேப்லெட் காலையா மத்தியானமா நைட்டா? எப்ப வலிக்குதோ அப்ப போட்டுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடியா அப்புறமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பாடு எப்படி நார்மல் டேட்டே ஃபாலோ பண்ணலாமா? மிஸ்டர், இந்த காயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது ரொம்ப ஓவர். இதுல பெயின் கில்லர் அது இதுன்னு இத்தனை கேள்வி. போங்க சார், சரியாயிடும். ஓகேங்க, தேங்க்ஸுங்க. இவ யாரு, என்ன, எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், இவ வேணும். இனிமே வர ஒவ்வொரு நைட்டும் இவ என் கூட தான் இருக்கணும். நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா
நித்யா ஒரு நிமிஷம் நில்லு. ஐ லவ் யூ. நித்யா ப்ளீஸ் நித்யா. நித்யா ப்ளீஸ் நித்யா, நான் சொல்றது கேளு. தள்ளி போ. நம்ம லைஃப்பில் தினமும் பார்க்குற காட்சி தான் இது. இவன் பெயர் ராஜேஷ், பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், காலேஜ். இப்போ இவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனியாக கையில் பூவோட தமிழ்நாட்டு ஸ்ட்ரீட்டில் சின்சியர் லவ்வோட பல வருஷமாக வெயிட் பண்ணுற பல லட்ச பசங்களில் இவனும் ஒருத்தன். இவனை மாதிரி உண்மையான லவ் பண்ணுற பையனும் அப்போ பார்த்தோமே, அவனை மாதிரி அலையிற பையனையும் பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்றது தான் நம்ம கதையில் பார்க்க போகிறோம். கதை ஓகே, காட்சிக்கு போகலாமா? எங்கே சாந்தி 2 நாள் ஆளே காணோம். சார் இப்போ வந்துடுவாங்க சார். வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. ஓகே சார். வாம்மா, என்னம்மா லேட்டு? பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணே. ஓ, அண்ணே அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுமா. வீட்டில் கொஞ்சம் ஒயரிங் வேலை இருக்கு. யாராவது எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சா அனுப்புங்க. நான் இங்கே அக்கம் பக்கத்தில் யார்கிட்டயும் சரியாக பேச மாட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். அதுக்கு என்னம்மா, நான் பார்த்துக்கிறேன். வெற்றிவேல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு நம்ம வீட்டுக்கு போகிறவரில் ஒன்று இருக்குது, நான் சொல்லிட்டு போகிறேன். ம், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அட என்னம்மா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு. டாக்டர் உன்னை கூப்பிட்டாரு, உள்ளே போமா. இது போகிறேன்.